27ஆம் புதுமை. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக திருப்பலியில் செபிக்கப்படுகின்ற செபங்களின் பலன். வெனிஸ் நகரத்தில் ஒரு பிரபு தன் தந்தை இறந்தபின் ஒரு பெரிய தொகையை புனித கயத்தானு சபை மடத்திற்கு அனுப்பி தன் தந்தையாரின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக வெகு சிறப்பாக பாடல் திருப்பலி ஒப்புக்கொடுக்க சொல்லி அந்த மடத்தின் அதிபரை கேட்டுக்கொண்டார். அவரும் தன் சபையின் முறைப்படி மிகுந்த ஆரவாரம் இல்லாமல் அந்த ஆத்மத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை மிகுந்த பக்தியோடு செய்தார். தான் எதிர்பார்த்த அளவுக்கு வெகு ஆடம்பரமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்காது தங்கள் சபை வழக்கப்படி திருப்பலி ஒப்புக்கொடுத்த மடத்தின் அதிபருக்கு ஆள் அனுப்பி, நான் அதிகம் பணம் கொடுத்து என் தந்தையின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக வெகு சிறப்பாக பாடல் திருப்பலி செய்ய கொடுத்தேன். ஆனால் நீங்கள் சாதாரண பலிப்பூசை செய்தீர்கள் என்று குற்றம் சாட்டினார். மடத்தின் அதிபர் அந்த பிரபுவுக்கு ஏற்பட்ட கோபம் நீங்க வேண்டுமென்று ஆண்டவரை வேண்டிக் கொண்ட பிறகு பிரபுவின் தந்தையின் ஆன்மா குறித்து தான் திருப்பலி ஒப்பு கொடுத்த போது அந்த ஆன்மாவுக்காக தான் சொன்ன செபத்தை வந்த ஆள் மூலமாக ஒரு தாளில் எழுதினார். பின்னர் அச்செபச்சீட்டை தராசின் ஒரு தட்டிலும் பிரபு கொடுத்தனுப்பிய நாணயங்களை மறுத்தட்டிலும் வைத்து நிறுத்து காட்டினார். அப்போது பாரமுள்ள நாணயங்கள் இருந்த தட்டு மேலுயர்ந்தும் மெல்லிய காகித சீட்டு இருந்த தட்டு கீழே தாழ்ந்தும் இருந்தது. இப்படி 3 முறை நிறுத்து காட்ட பிரபு அனுப்பியிருந்த ஆள் இதை கண்டு ஆச்சரியப்பட்டான். நடந்ததை தன் எசமானாகிய பிரபுவிடம் கூற, அதை கேட்டு வெட்கப்பட்டு தன் தவறை உணர்ந்த அந்த பிரபு மறுபடியும் மடத்தின் அதிபருக்கு ஆள் அனுப்பி, அறியாமல் பிழை செய்தேன். தாங்கள் சொன்ன செபத்தின் வலிமையும் பலனும் எனக்கு தெரியாததனால் அவசரப்பட்டு இப்படி கூறிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு இந்நிகழ்ச்சியை என்றும் மறவாமல் இருக்க மடத்தின் அதிபர் ஒருவர் தம் கையில் தராசு பிடித்து நிறுத்திருக்க மாதிரியான ஓவியம் ஒன்றை வரைய வைத்து தன் மாளிகையில் மாட்டி அந்நிகழ்வை நினைவு கூர்ந்தார். உண்மையில் உத்தரிக்கிற ஆத்மம் ஒவ்வொன்றும் பூமியில் உள்ளவர்களிடம் தோன்றி தாங்கள் அனுபவிக்கிற கடுமையான வேதனையை வெளிப்படுத்த இயலுமானால் அவர்களுடைய வேதனை வெகு விரைவிலேயே தீர்ந்துவிடும். குழந்தைகள் தங்களுக்கு ஏற்படுகின்ற பசி முதலான உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாத நிலையில் அழுகையின் மூலமே அவற்றை தம் தாய்க்கு உணர்த்துகின்றன. தன் குழந்தையின் அழுகையின் வழியாக தாயும் குழந்தையின் தேவையை அறிந்து அதை நிறைவேற்றுவாள். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் தங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை கேட்க முடியாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அங்கே அழுதாலும் அந்த அழுகை சத்தமும் அவர்களுடைய கண்ணீரும் துக்கமும் பூமியில் இருப்பவர்கள் காணவும் கேட்கவும் இயலாததால் அசட்டையாய் இருக்கிறார்கள். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து பூமிக்கு வருவதற்கு சில ஆத்துமங்களுக்கு மட்டுமே ஆண்டவர் அனுமதி அளிக்கிறார். பிச்சைக்காரர்கள் பணக்காரர்களுடைய வீடு தேடி தங்களே நடந்து போய் கெஞ்சி நிற்பார்கள். முடவர்கள் தங்களை வேறு எவரேனும் தூக்கி கொண்டு போகவாவது செய்து தங்கள் கஷ்டம், காயங்கள், புண்கள், துயரங்களை சொல்லி காண்பித்தாலும் அவர்கள் மீது இரக்கப்பட்டு பலர் உதவுவார்கள். வாய் பேச முடியாத ஊமைகள் தங்கள் துன்பங்களை வாய் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத நிலையில் சைகைகளால் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இந்த வழி வகைகளெல்லாம் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு கிடையாது. அது மட்டும் முடியுமானால் எப்போதும் எங்கும் இரவும் பகலும் அநேக உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவன் வீட்டு வாசல்களிலும் கோயில் தெரு வீதிகளிலும் நின்று உதவிக்காக காத்திருப்பார்கள். பூமியில் சிறையில் இருப்போர் தங்கள் துன்பங்களை பிறருக்கு தெரிவிக்க முடியாமல் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் ஒருவேளை காவலர்களாவது யாரோ முன்பின் தெரியாதவராவது அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலாவது அளிப்பார்கள். ஆனால் இங்கே வாழும் மனிதர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போய் அதன் தேவையை கண்ணால் காண வேண்டுமென்றால் அதற்கு ஏதேனும் புதுமை நடந்தாலேயொழிய வேறு வழியில் அங்கே போக முடியாது. இவ்விதமே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் சிலவற்றிற்கே ஆண்டவர் உலகத்தில் தோன்றி பிறரிடம் உதவி கேட்க அனுமதி கொடுக்கின்றார். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.